வேதத்தில் பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசனத்தை நான் பார்க்கின்றேன். ஆங்கிலத்தில் இப்படியாக வருகின்றது. ஆதியாகமத்தில் ஒரு 4 இடத்துல இந்த வசனம் வருகின்றது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, God remembered Noah. ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தார், நினைத்தார் என்று வருகின்றது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்தார் என்று வருகின்றது. இதே போல் ஆதியாகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் ராகேலை நினைத்தார் என்று வருகின்றது. ஆங்கில வேதாகமத்தில் God remembered என்று சொல்லப்படுகின்றது. God remembered Noah and caused a wind to blow. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் அப்படின்னா ஆண்டவர் மறந்துட்டனால திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துதா? ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் மறந்தனால திடீர்னு அவர் நினைத்த உடனே ஐயோ அவர் செய்யணுன்றக்காக ஆண்டவர் இப்படி நினைத்தாரான்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், கட்டாயம் அப்படி அல்லங்க. இந்த வார்த்தை God remembered அப்படின்ற வார்த்தை எபிரேய பாஷையில் ஜர்கார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஜர்கார் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் ஒன்றை ஒருவருக்கு செய்யும்படியாக அவர்களை நினைவு கூர்ந்தார் என்றுடைய அர்த்தமா. அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா God remembered Noah and caused a wind to blow. அப்படின்னா ஆண்டவர் நோவாவை நினைத்தவுடன், வெறும் நினைக்கல, நோவாவை நினைத்தவுடன் தேவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக ஒரு காற்றை வீசும்படியாக தேவன் உடனடியாக செய்தாராம். ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்த உடனே ஆபிரகாமுடைய குடும்பத்தை, லோத்தை காப்பாற்றணும் என்று தேவ தூதர்களை உடனடியாக சோதோமுக்கு அனுப்பி லோத்தை அவர் பறித்து கொள்ளணும் என்று தேவன் உடனடி செயல்பட்டார். ராகேலை தேவன் நினைத்தவுடன் அடைக்கப்பட்டிருந்த அந்த கற்பத்தை உடனடியாக திறக்கும்படியாக தேவன் அவரை நினைவு கூர்ந்தாராம். நான் இன்றைக்கு உங்களை நான் பார்த்து சொல்றேன், உங்களுடைய தேவன் நினைவு கூறும் காலம் வந்து விட்டதுங்க ஐயா. தேவன் உங்களை நினைவு கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காற்று வீச தேவன் அனுப்புவாருங்க. ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துவார். தேவன் உங்களை நினைவு கூறும் பொழுது ஆண்டவர் தேவ தூதர்களை உங்களுக்கு அனுப்பி உங்களால் செய்ய முடியாததை தேவ தூதர்களை கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். தேவன் உங்களை நினைவு கூறும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கின்ற வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கற்பத்தை தேவன் திறக்க வல்லவராய் இருக்கின்றார் ஐயா. தேவன் மறக்கவில்லை. அவர் நினைக்கும் பொழுது, அவர் சொன்னதை அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது அதை நிறைவேற்றும்படியாக தேவன் நினைவு கூறுகின்றார்.